உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இருக்குது. அப்படி பார்க்கையில் நம்ம ரிஷப ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் அவங்களுக்கு நன்மை நடக்கும், அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இப்ப ரிஷபராசி, ரிஷபராசினா கிருத்திகை நட்சத்திரம் 3 அதாவது 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும், 9 பாதங்களை கொண்டது ரிஷபராசி. இதனுடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு ராசி இப்படின்னு இருக்குது. அப்போ ரிஷப ராசியில பிறந்தவங்களாப்பட்டது ஒரு சிலர் வாழ்க்கையில நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருமே தெய்வங்களை பார்க்க போனா எல்லா டைமும் நினைக்கிறது இல்லை. அந்த கஷ்டங்கள் ஜாஸ்தியாக வரும்போதுதான் அந்த தெய்வத்தை நினைக்கிறாங்க. அப்போ ஒரு சிலருடைய வாழ்க்கையில தான் பிறந்ததை தொட்டுமே, தனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே படிப்புல கஷ்டம், வேலைக்கு போறதுல கஷ்டம், வேலை செஞ்சும் முன்னுக்கு வர முடியல, ரெண்டாவது வாழ்க்கை அமைஞ்சும் சந்தோஷம் இல்லை, நல்ல மனைவி கிடைக்கல, மனைவினால பிரச்சனை, வேதனை, குழப்பங்கள். ஒரு சிலர் ஆகப்பட்டது தன் குடும்பத்துக்கே உழைத்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, தம்பி கல்யாணம் பண்ணி வச்சு, தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு, அக்கா கல்யாணம் வச்சு, இப்படி எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலுமே அவங்க யாருமே இவங்களை நல்லவன் சொல்லி மதிக்கல, பெத்தவங்களும் இவங்களை மதிக்கல. அப்ப அதையெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதுமே இவங்களுக்கு நல்ல திருப்தி கண்டிப்பா கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலர் ஆகப்பட்டது நண்பர்களால வஞ்சனை, ஒரு சிலர் ஆகப்பட்டது வேலைக்கு போகக்கூடிய இடத்துல தனக்கு துரோகங்கள், அதே சமயத்துல இவங்களை முன்னுக்கு போக விடாம சில சூழ்ச்சிகள் பண்றது, இது மாதிரி நடக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான் மட்டும் ஏன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டப்படுற, என்னுடைய கஷ்டத்துக்கு விடுதலை கிடையாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. இதற்கு காரணமாகப்பட்டது அவர்கள் அவரவர்களுடைய வாழ்க்கையில செஞ்ச அந்த கர்ம வினைகள். அதாவது நீங்க போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அதற்குண்டான பலனைத்தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப நல்லது செஞ்சா நம்ம நல்ல புண்ணியத்தை அனுபவிப்போம், கெட்டதை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம பாவங்களை அனுபவிக்கிறோம். அந்த பாவத்தை தீர்த்து கொள்வதற்குத்தான் பிறவி எடுத்திருக்கிறோம். அந்த பிறவியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது, அதே சமயத்துல நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாவது விடிவு காலம் வராதான்னு நினைக்கும் போது, நம்மளுக்கு இப்ப நல்லா இருக்கிறீங்க, நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், இப்படி நினைக்கும் போது நம்ம எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 2ஆம் இடத்து அதிபதியுமான தனாதிபதியும் பஞ்சமாதிபதியும் யோகக்காரர்கள். அப்போ பார்க்க போனா அந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது நம்மளுக்கு கல்வியை கொடுப்பாரு. அந்த கல்வி மூலியமாக சிறந்து விளங்குவோம். அப்படி படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலைக்கு போய் நம்மளுக்கு நல்ல வேலை அமைஞ்சு நம்ம வாழ்க்கையில நல்ல அந்தஸ்தா வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை கண்டிப்பாக கும்பிடணும். அப்ப அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படிப்புடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி கோயில்ல வேடி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நம்மளுடைய பிரார்த்தனையை முறையிடலாம். அப்ப நம்மளுக்கு என்னென்ன நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம விலகி நல்ல நிலைமையில் வர்றதுக்கு அந்த வேடி ஆஞ்சநேயர்கிட்ட நம்ம பிரார்த்தனை முறையிடலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்பது சிம்மத்துடைய வீடா வரும்.
அப்ப 4ஆம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானம். அப்ப சுகஸ்தானம் சொத்து சுகம் வாங்க வேண்டிய இடம். அப்போ நம்ம சொத்து சுகம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா சுவாமி மலை, அதாவது வீடு கட்டி நல்லா இருக்கணும், நல்ல வீடு வாசல் அமையணும், அந்த வீட்டுல சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த சுவாமி மலையில போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா சூரியனார் கோயில், அதாவது காஞ்சி, அதாவது பேரூர் நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர்ல பேரூர் இருக்குது, அந்த பேரூர்ல நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடணும். அது மட்டும் இல்ல, காலையில நாம எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல அந்த சூரியனை பார்த்து வழிபடுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப நல்லது. இப்படி செய்யும் போது நம்மளுக்கு வீடு வாசல், சொத்து சுகம், தாயுடைய அமைப்பு, இது எல்லாமே நல்லா இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன், அந்த திருத்தலத்துக்கு சென்று அந்த காமாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் நம்மளுக்கு மன நிம்மதி சந்தோஷமாக கிடைக்கும். அப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமே ஆகப்பட்டது சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் ஆகப்பட்டது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம், நம்மளுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை நம்ம வழிபட்டு வந்தால் நம்மளுக்கு மன சந்தோஷமும் மன நிம்மதியும் மன திருப்தியும் கண்டிப்பாக நிறைஞ்சு கிடைக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல இருக்கக்கூடிய சிவன், ஏன் நாமக்கல் சொல்றேன்னா அந்த நம்ம செய்யக்கூடிய தொழில், அப்ப அந்த தொழில் மேன்மை அடையணும், அந்த தொழில நம்ம விருத்தி அடையணும், அந்த தொழில் மூலியமாக நல்ல அந்தஸ்துக்கு வரணும், அந்த தொழில் மூலியமாக நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்றணும், 4 பேர்த்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த நாமக்கல்ல இருக்கக்கூடிய சிவனை கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்பது கடகம் தான். அந்த கடகம் என்பது நம்மளுடைய முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம். அது திரு ஆணைக்காவல்ல அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு வரும்போது அம்பாளுடைய தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டுல தெளிச்சு விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் எண்ணிய காரியங்கள், எடுத்த முயற்சிகள் திருப்தியாக அமைஞ்சு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும். இது போக பார்த்தீங்கன்னா சென்னையில காளிகாம்பாள் கோயில், சென்னையில காளிகாம்பாள் கோயில், அந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல ராகு காலத்துல 4 to 6 ராகு காலத்துல போய் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு திருமண தடைகளோ இல்ல திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளோ, கல்யாணம் பண்ணி நாங்க நல்லா இல்லை, நாங்க சந்தோஷமா இல்லை, மன நிறைவு இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு, நல்ல சந்தோஷத்தை கொடு, நல்ல நிம்மதியை கொடு அப்படின்னு அந்த காளிகாம்பாள் கோயில்ல போய் நீங்கள் வரம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் அந்த ராகு காலத்துல தீபமேற்றி வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சென்னையில காளிகாம்பாள் கோயில், இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு போய் ராகு காலத்துல நீங்க தரிசனம் பண்ணிட்டு விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் ஆகி குடும்பத்துல பிரச்சனையோ, அந்த பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதுல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நேயர்களே, நான் உங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களை கும்பிடணும், எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் இதை வழிபட்டு நீங்களும் வாழ்க்கையில நன்மை பெறுங்கள். அதே சமயத்துல இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதற்கு என்ன பலன், அதை தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.